கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த ஒரு புதிய வருடத்திலே, புதிய காலாண்டிலே வாலிப ஓய்வு நாள் பள்ளி பாட நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தை வரவேற்றுக் கொள்கிறேன். ஞானமுள்ள மற்றும் அதே வேளையிலே புத்தியீனமாய் நடந்த ராஜா என்ற தலைப்பின் கீழாக படிக்க இருக்கிறோம். இந்த பாடத்திற்கான மனன வசனம் 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் வசனம் 9-10. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கைக்கொள்ளாமற் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். ஞானி அப்படின்னு சொல்லி சொன்னாலே நமக்கு நல்லா ஞாபகத்துக்குள்ளே வரக்கூடியவர் ஞானியாகிய சாலமோன் ராஜா. அவரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பாடத்தில் பார்க்க இருக்கிறோம். அவர் தன்னுடைய தேவன் தாவீதுக்கு பிற்பாடு தேசத்தை ராஜாவாக சாலமோனை நியமித்த பொழுது அந்த தேசத்தை ஆளுவதற்கு, அந்த திரளான ஜனங்களை வழிநடத்துவதற்கு தேவனிடத்தில் மன்றாடி அந்த ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொண்டார். நம்ம கூட வாசிக்கிறோம் 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில், தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்திமதியையும் கடற்கரை மணலை தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார். அப்போது அவ்வளோ பெரிய ஒரு ஞானம், சாலமோன் ராஜாவை போல ஒரு ஞானி இருந்ததும் இல்லை, இனி இருக்க போவதும் இல்லை அப்படின்னு கூட நம்ம வாசிக்கிறோம். அப்படி மகத்தான ஒரு கிருபை தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஞானி ஒரு சில வேலைகளில் தேவனுக்கு பிரியமில்லாமல், அதாவது சொல்லப்போனால் ஞானியாக இருந்தாலும் கூட ஒரு புத்தியீனமான காரியங்களில் ஈடுபட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், நமக்கு இங்கே பார்க்கும் பொழுது அவள் எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும் கூட 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமார்த்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாப்பியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்திருமாகிய அந்நிய ஜாதியாரான அநேக ஸ்திரீகளின் மேல் ஆசை வைத்தான். அது மாத்திரம் இல்லாமல் அவன் வயது சென்ற பொழுது, 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தைப் போல தன் தேவனாகிய கர்த்தரோடே உத்தமமாய் இருக்கவில்லை. பாருங்க, தேவன் அவ்வளோ பெரிய ஒரு ஞானத்தை கொடுத்திருந்தும் ஒரு சின்ன ஆசையின் நிமித்தமாக தன் தேவனை விட்டு, நமக்கு 10 கற்பனைகளை சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது கற்பனை, என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஆனாலும் தன்னுடைய ஸ்திரீகளின் மேலே வைத்த அந்த ஒரு சிநேகத்தின் மேலே அவ்வளோ ஒரு பற்று அவருக்கு இருந்ததுனால அவர்களுடைய வார்த்தைக்கு இணங்கி அவர் என்ன பண்ணார், தன்னுடைய தேவனையே விட்டு அந்நிய தேவர்களை பின்பற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அங்கே தள்ளப்பட்டிருக்கார். நம்மளும் அநேக வேளையில் உலக பிரகாரமான காரியங்களில், ஒருவேளை நம்மளுடைய நண்பர்களுடைய வார்த்தைகள் அல்லது நம்மளுடைய நண்பர்கள் சும்மா உலக பிரகாரமான காரியங்களுக்கு, தேவனை விட்டு தூரமாய் விலகி போகக்கூடிய காரியங்களுக்கு நம்மளை அநேக வேலைகளில் இழுக்கலாம். அவருடைய வார்த்தைகள் நம்ம மயக்கக்கூடியதாக இருக்கலாம். ஆனாலும் இந்த சாலமோன் செய்த அந்த ஒரு தவறை நம்ம ஒருபோதும் எந்த வேலையிலும் இந்த வாலிப பிராயத்தில் நம்ம செய்யவே கூடாது. பாருங்கள், ஆண்டவர் 2 தரம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் 2 விசை தரிசனமாகிறார். இன்றைக்கி மனன வசனமே அதுதான். ஆகையால் 9-10, ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி, தேவன் 2 தடவை எச்சரிப்பு கொடுக்குறாரு. ஆனாலும் ஆண்டவரை விட்டு அவன் தன்னுடைய முகத்தை, தன்னுடைய இருதயத்தை அந்நிய தேவர்களுக்கு திருப்பிட்டான். அப்போ நம்மளுக்கும் அநேக வேளையில் ஒரு சிறு மீறுதலை நிமித்தமாக நம்ம ஆண்டவரை விட்டு விலகி போகிறோம், அல்லது உலக பிரகாரமான காரியங்களில் ஈடுபடுறோம், அல்லது தவறான பழக்க வழக்கங்களின் மூலியமாக நண்பர்களோடு கூட நம்ம உலக சிற்றின்பங்களின் வாயிலாக தேடி போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் நம்மளை எச்சரிப்பு கொடுப்பார்.
நம்ம அந்த ஒரு வேலையில் அந்த எச்சரிப்பை கேட்டு நம்ம என்ன பண்ணக்கூடியவங்களாக இருக்கணும்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு தேவ பயம் அப்படிங்கிறது நமக்குள்ளாக இருந்து அந்த எச்சரிப்பின் வாயிலாக நம்ம உலக பிரகாரமான சகல விதமான இச்சைகளையும் விட்டு ஆண்டவரை தேடி வரக்கூடியவங்களாக இருக்கணும். உண்மையாகவே நம்ம இந்த உலகத்தின் பார்வையில் இழக்கக்கூடியது 3 விதமான காரியங்கள் தான், வேறு எதுவுமே கிடையாது. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 காரியங்களும், இந்த 3ம் தான் சாலமோனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் தேவனை விட்டு விலகி அந்நிய தேவர்களை பின்பற்றுவதற்கு போவதற்கு மிகவும் முக்கியமான காரியமாக இருந்துச்சு. அதுபோல் நமக்கும் இந்த மாதிரியான காரியங்கள் நம்மளுடைய சிந்தனைகளிலோ அல்லது எண்ணங்களிலோ அல்லது வார்த்தைகளிலோ இருக்குமாயின் இந்த வேலையில் அது எல்லாவற்றையும் நம்ம விட்டு ஒதுக்கிட்டு ஆண்டவர் கிட்ட சேரி வருவதற்கு என்ன ஒரு காரியமோ அல்லது ஆண்டவரோடு கூட நம்ம ஒரு நெருங்கிய உறவு வைத்திருப்பதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல நம்மளுடைய ஒவ்வொரு சிந்தனைகளும் ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலும் ஆண்டவருடைய சித்தம் மாத்திரமே இருக்க வேண்டும். சாலமோன் செய்த இந்த ஒரு காரியத்தின் நிமித்தமாக பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆண்டவர் அவனுடைய அந்த ராஜ்ய பாரத்தை, அந்த ராஜா அப்படிங்கிற அந்த பதவியை அவர்கிட்ட இருந்து என்ன பண்ணுறாரு? பிடுங்குறாரு. அதுவும் அவனுடைய நாட்களில் கிடையாது, அவனுடைய பிள்ளைகளினுடைய நாட்களில். அந்த தேவன் கொடுத்த அந்த மகத்தான ஏதோ சிறுவினை புழுதியிலிருந்து எடுத்து பிரபுக்களோடு அமர செய்வேன் என்று சொன்னது போல் தாவீதை அமர வச்ச அந்த இடத்துல அடுத்தபடியாக சாலமோனையும் அமர வச்சுருந்தார். ஆனாலும் அந்த ஒரு இதை தன்னுடைய தவறுனால அந்த சாலமோன் ராஜா அதை இழந்து போயிட்டார். நிச்சயமாகவே வாலிப பிராயத்தில் இருக்கிற உங்களுக்கும் கூட ஆண்டவர் அநேக வேலையில் உன்னதமான காரியங்களை, மகத்தான காரியங்களை ஆண்டவர் தெரிவு செய்து வச்சிருப்பார். ஆனால் அது எனக்கு வேணாம், எனக்கு இந்த ஒன்றுமில்லாத உலகத்தின் பின்னால் போகிறேன் அப்படின்னு சொல்லி போனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த உன்னதமான அந்த ஒரு வாழ்க்கையை நிச்சயமாகவே நீங்களும் இழந்து போகக்கூடியவங்களாக இருப்பீங்க. இந்த நாளில் நம்ம முடிவு செய்ய வேண்டியது அல்லது நம்ம தீர்மானம் பண்ண வேண்டிய ஒரு காரியம், நான் என்னுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்க போகிறேன்? தேவனிடத்தில் நிச்சயமாக சாலமோன் கேட்டது போலவே அவருக்கு அந்த ஞானத்தை கொடுத்தாரு. அது யாக்கோபு 1:5 சொல்லப்பட்டது போல நிச்சயமாக நாமளும் ஆண்டவரிடத்தில் கேட்டோமானால் வசனம் சொல்லுது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவர்க்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். நிச்சயமாக எல்லோருக்கும் சம்பூர்ணமாய் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய தேவன் நம்மையும் ஒரு ஞானியாக, நமக்கு தேவையான ஞானத்தை ஆண்டவர் கொடுப்பார், நமக்கு தேவையான கல்வியை கொடுப்பார், நமக்கு தேவையான சத்தியத்தை கொடுத்து வழி நடத்துவார். ஆனாலும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? வழி விலகி போய்விடக்கூடாது. ஏன்னா எந்த நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது மிகவும் நன்மையான ஈவுகளை நிச்சயமாக ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது சாலமோனுக்கு கொடுத்த அந்த அதீத ஞானத்தை நமக்கும் ஆண்டவர் கொடுப்பார். சோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து சகல விதமான நன்மையான ஈவுகள் நமக்கு கிடைக்கும். அதை பற்றி கொண்டவர்களாக ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடக்கிறவர்களாக இருக்கணும். வாலிப பிராயத்தில் நம்ம ஒருபோதும் உலகத்தின் பின்னால் போயிடக்கூடாது. உலக மாயின்ல நம்ம ஒருபோதும் சிக்குண்டு விழுந்து விடக்கூடாது. நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஒரு சிறப்பான பாதையை நமக்கு தேர்வு செய்து வைத்திருக்கிறார். அதில் நம்ம நடக்கக்கூடியவங்களாக இருக்க வேண்டும். பிரசங்கி சொல்லப்படுது, பிரசங்கி 11:9 வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. ஆமாம், நிச்சயமாகவே இளமையில் நம்ம என்னதான் நம்மளுடைய மகிழ்ச்சி, இங்கே தான் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது, இங்கே தான் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் சாலமோனை போல் நம்மளும் போய் நல்லா சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் நிச்சயமாக தேவன் ஒரு நாள் அதை எல்லாவற்றையும் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். அதனால் நம்முடைய இருதயத்திலிருந்த சஞ்சலத்தையும் மாம்சத்திலிருந்த தீங்கையும் இந்த நேரத்தில், இந்த இள வயதில் எல்லாவற்றையுமான தீங்கையும் எடுத்து போட்டு நீக்கிவிட்டு நம்ம முழு பரிசுத்தத்தோடு நம்மளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கக்கூடியவங்களாக இருக்க வேண்டும். வாலிபனே, உன் வாலிப பிராயத்தில்
உன் சிருஷ்டிகரை நினை என்று சொல்லப்பட்டது போல் இந்த வாலிப பிராயத்தில் நம்ம என்ன முடிவு பண்ணுறோமோ அதுதான் நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் நமக்கு ஒரு நல்ல பெயரை வாங்கி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்தத்தக்கதாக நம்மளுடைய முழு இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். சாலமோன் கேட்டதைப் போல ஞானத்தை மாத்திரம் பெற்றுக்கொண்டு சாலமோனைப் போல அந்நிய தேவர்களை பின்பற்றாமல் தேவனையினுடைய இருதயத்திற்கு விட்டு விலகாமல் நிச்சயமாக நாம் தேவனை பற்றி கொண்டவர்களாக, தேவனுடைய சத்தியத்தை பற்றி கொண்டவர்களாக, மெய்யான சத்தியத்தை பற்றி கொண்டவர்களாக விசுவாசத்தில் உறுதியோடு கூட நாம் இருப்போம். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. இந்த நல்ல பாடம் மிகவும் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். இந்த பாடத்திற்கு இணங்க நாம் வருகிற நாட்கள் முழுவதுமாக வாலிப பிராயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக நம்மளுடைய ஜீவியத்தை நாம் வாழுவோம். நல்ல ஒரு ஜெபத்தோடு கூட நாம் இந்த பாடத்தை நிறைவு செய்வோம். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். மகா உன்னதங்களில் வீற்றிருக்கிறதான எங்கள் பரிசுத்த பிதாவே, ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. அப்பா, இதோ நல்ல பாடத்தை கொடுத்துருக்கிறீர். சாலமோன் ராஜா மூலியமாக இந்த வாலிப பிராயத்திலே அப்பா உலகத்தின் காரியங்கள் மற்றும் சிற்றின்பங்களுக்கு பின்னால், உலக இச்சைகளின் பின்னால் சென்றால் அப்பா எங்களுடைய வாழ்க்கை மிகவும் அப்பா இதோ கஷ்டப்பட்ட ஒரு தீங்கு அனுபவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்கிறதை நீர் எங்களுக்கு முற்றிலும் அப்பா பாடத்தின் மூலியமாக உணர்த்தி இருக்கிறீர். நன்றி. ஆம் ராஜா, இதோ இந்த வாலிப பிராயத்தை முற்றிலுமாக நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக இருக்க அப்பா இதோ இந்த பாடத்தை இந்த காணொலி வாயிலாக பார்க்கிற பிள்ளைகளோடும் அப்பா இதை ஒருவேளை கேட்கலாம் அல்லது இந்த பாடத்தை புத்தகத்தை எடுத்து வாசிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கலாம். இந்த பாடத்தை அப்பா கேட்கிறவர்களோடு கூட அனுதினமும் அப்பா உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும். அவருடைய இருதயத்தில் இதுநாள் மட்டும் ஏதாவது உலக இச்சைகள் இருந்தால் இந்த நாளிலிருந்து அப்பா அவர்களை பரிசுத்தப்படுத்துங்க. ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும் என்று சொல்லப்பட்டது போல முற்றிலுமாய் இருதயத்தை சுத்திகரிங்க, மண்டையில் கிட்டி சேர்த்து கொள்ளுங்க. ஆமாம் ராஜா, இதோ இந்த வாலிப பிராயத்தை அப்பா வாலிபன் தன் வழியை எதனாலே சுத்தம் பண்ணுவான், உம்முடைய வசனத்தினாலே தன்னை காத்து கொள்ளுகிறதுனாலே தானே என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்படியாக வாலிப பிராயத்தை உம்முடைய வசனத்தை கொண்டு நாங்கள் தற்காத்து கொள்ளத்தக்கதாக எங்களை பலப்படுத்துங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. முற்றிலுமாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து மண்டையில் கிட்டி சேரி வருகிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும், மன்னியும். மீட்பரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நல்ல நாமத்தினாலே கேட்டு மன்றாடுகிறோம் எங்கள் பிதாவே. ஆமென். நிச்சயமாக சகோதரிகளே, இந்த பாடம் உங்களுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். இது வல்லமையுள்ள தேவனுடைய பணியில் எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி இது போன்ற நல்ல சத்தியம் நிறைந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு உபயோகமாக இருக்குமாயின் இந்த காணொளியை லைக் பண்ணுங்கள். இதே போல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சத்தியம் போய் சேர வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதிலிருந்து ஏதாவது ஒரு கேள்விகள் அல்லது சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்குமாயின் அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் மூலியமாக கேட்கலாம். தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்கள். ஆண்டவர் தாமே உங்களையும் என்னையும் யாவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. ஆமென்.